கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். நம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. ஆமென். இங்கு ஞானி சாலமோன் ராஜா தன்னை எப்போதும் சந்தோஷப்படுத்துவதையே விரும்பி செயல்பட்டான். ஆனால் அந்த அனைத்து சந்தோஷங்களும் முடிவிலே வாழ்க்கையில் ஒரு சலசலப்பையும் மனசஞ்சலத்தையும் தந்ததாக பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எழுதுகிறார் சாலமோன் ஞானி. ஆனால் தாவீது எப்போதுமே தேவ சமூகத்தையும் தேவனுக்கு பிரியமாக வாழ்வதையுமே குறியாக செயல்பட்டவன். இதனால் தாவீதுக்கு தேவ சமூகத்தில் மற்றும் அவனது வாழ்க்கையிலும் மன நிறைவான சந்தோஷம் இருந்ததாக பார்க்கிறோம். சந்தோஷம் மட்டுமே தேவை என்று தேடினால் அதை ஒருபோதும் அடைய முடியாது. சந்தோஷத்தை அடைய நேரடியாக தேடாமல் சந்தோஷம் எதன் மூலமாக வருகிறது என்று அதை தேடும்போது கிடைக்கிறது. அதாவது நாம் தேவனுக்கு பிரியமாக நமது மனதை ஈடுபடுத்தும் போது, தேவ ஐக்கியத்தை தேடும்போது, தேவ அன்பில் பிறருக்கு நன்மையான காரியங்களை செய்வதாலும் சந்தோஷம் நம்மை தேடி வருகிறது. இயேசு மலை பிரசங்கத்தில் பாக்கியவான்கள் என்று அழைத்தது யாரை? இந்த பாக்கியவான்கள் என்றால் மகிழ்ச்சியானவர்கள். மகிழ்ச்சியை தேடுகிறவர்களை பாக்கியவான்கள் என்று அழைக்கவில்லை. ஆவியில் எளிமையுள்ளவர்கள், சாந்தகுணமுள்ளவர்கள், நீதியின் மேல் பசிதாகம், இரக்கம், சமாதானம் செய்தல், இருதயத்தில் தூய்மை போன்ற உயரிய நற்குணங்களை உடையவர்களைத்தான் பாக்கியவான்கள், மகிழ்ச்சியுடையவர்கள் என்கிறார் இயேசு. ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு வேண்டும் வென்று பெரும் பணத்தொகையை பெற விரும்பினால் அந்த ஓட்டப்பந்தய வீரரின் முழு கவனமும் பரிசு தொகையின் மேல் இல்லாமல் ஓட வேண்டிய தூரத்தை ஓடி அடைய வேண்டிய இலக்கை அடைவதிலே அவன் முழு கவனமும் இருந்தால் பரிசு தொகை அவனை தேடி வரும். நாம் நமது அனுதின வாழ்க்கையின் பயணத்தை வாழ்வதிலும், தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பதிலும், தேவ அன்பிலே பிறருக்கு உதவி செய்வதில், நன்மைகள் செய்யும்போது சந்தோஷம், மகிழ்ச்சி நம்மை தேடி வரும். பிரியமானவர்களே, ஆமேன். God bless you.